Hello everyone. CMA Inter December 2024 எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாமுக்கு அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட், எக்ஸாம் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நம்ம முக்கியமாக கவனிக்கணும், அண்ட் எக்ஸாமுக்கு இன்னும் 2 months இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த 2 monthsக்கு நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், அந்த 2 months என்னென்ன மெட்டீரியல்ஸ் படிக்கணும், எந்த ஆர்டரில் எதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், அண்ட் அக்டோபர் நவம்பர் அந்த 2 monthsக்கும் டிசம்பரில் அந்த ஃபஸ்ட்டு 10 daysக்குமான ஸ்டடி ஷெட்யூல், என்னென்ன படிக்கணும், எப்படி ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல். அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் CMA இன்டரில் Group 1 அண்ட் Group 2 சப்ஜெக்ட் வைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதாவது இந்த டாபிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணியிருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சப்ஜெக்டில் ஃபுல் சிலபஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்த ரெக்கார்டட் கிளாஸஸில் ஃபுல் சிலபஸும் கவர் ஆகிருக்கும். அண்ட் சப்ஜெக்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனி டைம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு இன்னும் 2 months இருக்குது. தட் இஸ் அக்டோபர் அண்ட் நவம்பர் அண்ட் டிசம்பரில் 10th வரைக்கும் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 10th அக்டோபர். 10th அக்டோபருக்குள்ளே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த குரூப்புக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா எப்போவுமே நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணின ஒரு குரூப்புக்கு அப்ளை பண்ணுங்கள், அது ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ சிங்கிள் குரூப்பாக போத் குரூப்ஸாக இந்த குரூப்பில் எந்த குரூப் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு 10th அக்டோபருக்குள்ளே எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் போடணும். பட் 10th அக்டோபர் வரைக்கும் லாஸ்ட் டேட் வரைக்கும் வச்சுக்காமல் கொஞ்சம் முன்னாடியே 1 or 2 days பிஃபோர் இந்த 10th அக்டோபருக்கு முன்னாடியே எக்ஸாம் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுறது பெட்டர். ஏன்னா லாஸ்ட் டைமில் ஏதாவது சர்வர் இஷ்யூ அந்த மாதிரி இருக்கிறப்ப எக்ஸாம் அப்ளிகேஷன் நேராக போகாமல் அது ஒரு டென்ஷனாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 days பிஃபோரே எக்ஸாம் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ரீவேலிடேஷன் தேவைப்பட்டிருக்கலாம் அல்லது டினோவா தேவைப்பட்டிருக்கலாம். அதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ ரீவேலிடேஷன் டினோவா அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது, நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம். அண்ட் தென் ரொம்ப முக்கியமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கில்ஸ் ட்ரைனிங் பற்றி எங்களுக்கு இன்னும் மெசேஜ் வரல, தட் இஸ் மெயில் வரல, அல்லது லாகின் எங்களுக்கு எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்டு கேட்குறாங்க. பட் இன்ஸ்டியூட்டில் இந்த ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக புதுசாக இப்போ மாற்றிருக்கிறதுனால, தட் இஸ் இன்டர் அண்ட் ஃபைனல் 2 பேருக்குமே புதுசாக ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கீம் மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் இதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ இன்ஸ்டியூட்லேருந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். எந்த மெயிலை செக் பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்டியூட்டில் இன்டருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப எந்த மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக உங்களுக்கு மெயில் கண்டிப்பாக வரும். ஒருவேளை டைரெக்டாக உங்களுக்கு இன்பாக்ஸில் தெரியல அப்படின்னா ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணி பாருங்கள், ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக மெயில் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ரிமைனிங் குரூப் அனதர் குரூப் எழுதுறதா இருந்தாலோ அல்லது போத் குரூப்ஸ் எழுதுறதா இருந்தாலோ இந்த ஸ்கில் ட்ரைனிங்கிறது கம்பல்சரி. பட் இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இன்னும் ஸ்கில் ட்ரைனிங்கை பற்றி எதுவுமே தெரியலையே, நான் இன்னொரு குரூப் அப்ளை பண்ணலாமா அல்லது போத் குரூப்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒருவேளை இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம ஸ்கில் ட்ரைனிங் இல்லை அதனால் எக்ஸாம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா இன்ஸ்டியூட்டில் இதுக்கான மெயில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒருவேளை எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக ப்ரோக்ராம் எதுவும் இன்ஸ்டியூட்டில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் எக்ஸாம் முடிஞ்சிட்டு ரிசல்ட் வரத்துக்குள்ளே அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறது கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டேர்ம் எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு. போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது அனதர் குரூப் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக எக்ஸாமுக்கு முன்னாடி அதுக்கான ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணலாம். பட் இமெயில் ஐடியை செக் பண்ணிக்கிட்டே இருங்க, ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடியை அடிக்கடி செக் பண்ணுங்கள், ஸ்பேம் ஃபோல்டரும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 2 மாதத்தை என்ன மாதிரி பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும், என்ன மாதிரி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணால் நம்மளால் ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம், இன்னும் நம்ம என்னென்னலாம் விட்டுருக்கோம், எதெல்லாம் இன்னும் கண்டிப்பாக படித்தே ஆகணும், என்னென்ன மெட்டீரியல்லாம் ரெஃபர் பண்ணணும், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த மெட்டீரியலை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது இந்த 2 மாதத்துக்கு அக்டோபர் அண்ட் நவம்பர் இந்த 2 மாதத்தில் ப்ரையாரிட்டி ஆர்டர் படி எது முதல்ல கண்டிப்பாக படித்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னா இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டடி மெட்டீரியல் இதில் 2022 சிலபஸ் உடையது. இப்போ நீங்கள் அந்த சிலபஸில் தான் இருக்கீங்க எல்லாருமே, அதனால் கண்டிப்பாக 2022 சிலபஸில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும். அதோட அடிஷ்னலாக 2016 சிலபஸ் உடைய ஸ்டடி மெட்டீரியலையும் ரெஃபர் பண்ணி படிங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ பாஸ்ட் எக்ஸாம்லலாம் பார்த்தீங்கன்னா 2016 சிலபஸ், 2022 சிலபஸ் அண்ட் ஈவன் அதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபஸ் அதில் இருந்தும் கூட கொஸ்டின்ஸ் எல்லாமே கலந்து கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு சிலபஸுங்கிறது அதோட முடிஞ்சது கிடையாது. அதே டாபிக், அதே சப்ஜெக்டு, பட் அதனுடைய டைட்டில், அந்த பேப்பருடைய நேம் மட்டும் மாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி திருப்பியும் அது திருப்பி அடுத்தடுத்த சிலபஸில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ அக்கௌண்ட்ஸ்னு எடுத்தோம்னா அது எல்லா சிலபஸ்லேயுமே இருக்கும். அதே மாதிரி காஸ்டிங்கும் எல்லா சிலபஸ்லையும் இருக்கும். மேபி அந்த சாப்டர்ஸ் வந்து 1 or 2 சாப்டர்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாற்றிருப்பாங்க, அவ்வளோதானே தவிர. ஸோ 2016 சிலபஸில் இருக்கிற ஸ்டடி மெட்டீரியலும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நீங்கள் 2022 சிலபஸ் தானே, அதுக்கான புக் உங்கள் கையில் இருக்கும். அப்போ 2016 சிலபஸ் உடைய புக் எங்கே எடுக்கலாம்? இன்ஸ்டியூட்டில் வெப்சைட்டில், ஸ்டூடெண்ட்ஸ் வெப்சைட்டில் ஸ்டடி மெட்டீரியல் 2016 உடையது இருக்குது. அதையும் டவுன்லோட் பண்ணி படிங்க. இப்போ இது ரெண்டையுமே படிக்கிறப்ப, ஏன்னா 2022 சிலபஸ்லேயும் சில சம்ஸ் புதுசாக இருக்குது, 2016 சில சம்ஸ் வந்து கூட இருக்குது. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சில சாப்டர் பார்த்தீங்கன்னா 2016 நிறையா சம்ஸ் இருக்கும், ஒரு சில சாப்டரில் 2022 நிறையா சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டையுமே நீங்கள் கம்பைன் பண்ணி படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக ஸ்டடி மெட்டீரியல், நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டடி மெட்டீரியல் 2 சிலபஸ் உடையதையும் கவர் பண்ணி படிங்க. சரி, இப்போ ஸ்டடி மெட்டீரியலை படிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்? 2022 சிலபஸ் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் 2016 ஸ்டடி மெட்டீரியல், இது ரெண்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனால தாராளமாக போதும். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு டைம் இருக்குது, அல்லது ஆல்ரெடி நீங்கள் 2 சிலபஸுடைய ஸ்டடி மெட்டீரியலும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அடிஷ்னலாக நீங்கள் ஒர்க் புக் ரெஃபர் பண்ணலாம். பாஸ்ட் இயருடைய கொஸ்டின் பேப்பர்ஸ், இது ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேனர்னு சொல்லி புக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அல்லது நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கிற சஜஸ்டட் ஆன்சர்ஸ், இரண்டுமே ஒன்று தான். ஸ்கேனருங்கிறது சாப்டர் வைஸாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பட் சஜஸ்டட் ஆன்சருங்கிறது எக்ஸாம் வைஸாக நம்ம இன்ஸ்டியூட்டில் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சஜஸ்டட் ஆன்சர்ஸ் இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக பார்க்கலாம். இப்போ பாஸ்ட் இயர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், சஜஸ்டட் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறதுல எத்தனை வருஷத்துடைய கொஸ்டின் பேப்பரை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்? குறைஞ்சது ஒரு 5 to 6 எக்ஸாம்ஸ், லாஸ்ட் 5 to 6 எக்ஸாம்ஸ் உடைய கொஸ்டின் பேப்பர்ஸை கண்டிப்பாக பாருங்கள். இது எல்லாமே அடிஷ்னலாக ரிவிஷன் பர்பஸ்க்கு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப அண்ட் ரிவிஷனுக்கு இதுக்கெல்லாம் ஒர்க் புக்கு, ஸ்கேனர் அண்ட் சஜஸ்டட் ஆன்சர். அப்போ இது என்ன ஆகும்னா, நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் படித்ததை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி, ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கு அது ரிவிஷனுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டடி ஷெட்யூல்ஸ், இப்போ என்னென்ன மெட்டீரியல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது ஸ்டடி ஷெட்யூல். இது இந்த மெட்டீரியல் சொல்கிறப்ப முக்கியமாக வந்து எம்சிக்யூ ரிலேட்டடாகவும் ஸ்டூடெண்ட்ஸை கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது எம்சிக்யூங்கிறது எங்கேருந்து படிக்கிறது, புக் பேக் மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரியும் நினைப்பாங்க. புக் பேக்கை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. புக் பேக்கை தவிர நிறைய எம்சிக்யூஸை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறப்ப ஸ்டடி மெட்டீரியலை ஃபுல்லாக படிக்கும்போதே உங்களுக்கு வேறு நிறையா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு எம்சிக்யூ கேட்டாலும் எழுதிடலாம். அண்ட் 2016 சிலபஸில் பிட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும். 2016 சிலபஸில் பிட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும். அதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கலாம். அதில் பாஸ்ட் சிலபஸில் கேட்ட ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச்சு, அப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், எம்சிக்யூ, இது எல்லாமே கலந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். சரி, இப்போ ஸ்டடி ஷெட்யூலுக்கு வருவோம். இந்த அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பரில் என்னென்ன டேட்டில் என்ன மாதிரி படிக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்த ஷெட்யூல். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? என்னென்ன மெட்டீரியல்லாம் படிக்கணும்னு பார்த்துட்டோம். அதை எப்போ படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஷெட்யூலை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இந்த அக்டோபர் அண்ட் நவம்பர் 2 மாதமும் நமக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைம். ஸோ இந்த டைமில் நம்ம எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணிடாமல் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அக்டோபரில் என்ன பண்ணுங்கள், இது வரைக்கும் படிக்காத நியூ டாபிக்ஸை படிங்க. இது வரைக்கும் படிக்காமல் விட்டுருக்கிற நியூ டாபிக்ஸ். அந்த நியூ டாபிக்ஸுங்கிறதுல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அடுத்ததும் பார்க்க போகிறோம். பட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் இது மட்டும்தான் எக்ஸாமுக்கு வரும்னு கிடையாது. ஸ்டடி மெட்டீரியலில் சிலபஸில் எந்த பார்ட்லேருந்து வேணாலும் கொஸ்டின் வரலாம். பட் அடிக்கடி ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோமே தவிர, அது அந்த மாதிரி டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ், இது வரைக்கும் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிற டாபிக்ஸ், அதெல்லாம் நீங்கள் ஒரு வேளை கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த நியூ டாபிக்ஸ் எல்லாமே அக்டோபர் மந்தில் கவர் பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ அக்டோபரில் நியூ டாபிக்ஸ் படிக்கிறீங்க, ப்ளஸ்
ஓல்டு டாபிக்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள். நியூ டாபிக்ஸ் எதெல்லாம் படிக்கலையோ ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்ட்னர்ஷிப்பை படிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி நியூ டாபிக்ஸ் ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தா நல்லது, சீக்கிரமாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும் இந்த அட்டம்ப்ட்லேயே அப்படிங்கிறப்ப அந்த டாபிக்ஸ் எல்லாம் அக்டோபரில் கவர் பண்ணிடுங்க. ரொம்ப அதை டிலே பண்ணாமல் அக்டோபரில் நியூ டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடணும். அதை கவர் பண்ணும்போதே கொஞ்சம் சைட் பை சைடு ஓல்டு டாபிக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டாபிக்ஸில் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஓல்டு டாபிக்ஸ் ரிவிஷனும் உங்களுக்கு ஆகிடும், நியூ டாபிக்ஸும் படித்து முடித்த மாதிரி ஆகிடும். ஸோ அக்டோபருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அது இன்னும் நீங்கள் கவர் பண்ணாமல் இருக்கீங்களோ அதெல்லாம் அக்டோபருக்குள்ளே கவர் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஓல்டு டாபிக்ஸை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்தது நவம்பர் மந்தில் ஃபஸ்ட்டு 15 டேஸ், அதாவது ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் இந்த நியூ டாபிக்ஸில் நம்ம இன்னும் ஏதாவது படிக்காமல் இருந்திருந்தால் அதையும் கவர் பண்ணிவிட்டு இந்த நியூ டாபிக்ஸை ஸ்லைட்டாக அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில். அதோட ஓல்டு டாபிக்ஸில் இன்னும் நம்ம விட்டுருக்கிறது ரிவிஷன் பண்ணாமல் இருக்கிறது அதையும் சைட் பை சைட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ அக்டோபரில் நியூ டாபிக்ஸை நல்லா படிச்சிடுறோம், ஓல்டை ரிவிஷன் பண்ணுறோம். நவம்பர் 1st and 2nd வீக்கில் நியூ டாபிக்ஸில் ஏதாவது இன்னும் விட்டு போயிருந்தால் அதை படிச்சுக்கிட்டே சைடில் நியூ டாபிக்ஸ் அக்டோபரில் படித்ததை ரிவிஷனும் பண்ணுறோம் நவம்பர் 1st 2 வீக்ஸில். அப்போ ஓல்டு சாப்டரும் சைட் பை சைட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரும். அண்ட் தென் இப்போ நவம்பர் 3rd and 4th வீக்கில் என்ன பண்ணணும்னா ஸ்பீடப் ரிவிஷன் பண்ணணும். கண்டிப்பாக இன்னொரு ரிவிஷன் நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா எதுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக போய் உட்காந்து எழுத முடியும். அந்த ரிவிஷன் பண்ணுறதுனால எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸுக்கு உங்களால் அட்டன் பண்ண முடியும். அண்டு கண்டிப்பாக உங்களால் நிறையா மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இந்த 3rd and 4th வீக்ஸில் ஒரு குயிக் ரிவிஷன், இது வரைக்கும் படித்ததில் எதெல்லாம் மெயின் பாயிண்ட்ஸ், உங்களுக்கு எதெல்லாம் டவுட்டாக இருந்தது, எதெல்லாம் புரியாமல் புரிஞ்சுக்கிட்டீங்க, எதெல்லாம் கஷ்டமாக இருக்குது திருப்பி அதை பார்க்கணும்னு குறித்து வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வாங்க லாஸ்ட் 2 வீக்ஸ் நவம்பரில். அண்ட் தென் டிசம்பர் 1st to 10th வரைக்கும் இருக்கிறதுல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த ரிவிஷன் பண்ணுறப்ப புக்கை பார்த்து நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின், ஒரு சாப்டருக்கு ஒரு கொஸ்டினாவது எழுதி பார்க்குறது தான் நமக்கு பெட்டராக இருக்கும் எக்ஸாமுக்கு. அப்படி எழுதி பார்க்கும்போது தியரி கொஸ்டின்ஸ் அப்படின்னா பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதிட்டே வரணும். தியரி கொஸ்டின்ஸில் எப்படி நம்ம மார்க் நிறையா ஸ்கோர் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக போட்டிருக்கோம். லா அண்ட் ஆடிட்டிங் அந்த மாதிரி தியரி பேப்பர்ஸ்க்கு அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தியரிங்கிறப்ப அதுக்கு எப்படி ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் அந்த கீவேர்ட்ஸும் அதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு சாப்டருக்கு ஒரு கொஸ்டினாவது எழுதி பாருங்கள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அக்கௌண்ட்ஸு, காஸ்டிங், டேக்ஸு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்துக்குமே ஃபார்மெட் படி தான் நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அந்த ஃபார்மெட் இப்போ அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்ஸுக்கான ஃபார்மெட் எப்படி இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மெட்டை நீங்கள் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணுறப்போ ஒரு லைன் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கௌண்ட்டுடைய ஒரு லெஜர் அக்கௌண்ட்டுனா இந்த மாதிரி தான் நம்ம கோடு போடணும். பட் இந்த மாதிரி கோடு போடலாம் உங்களுக்கு டைம் இருக்காது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் அதை எழுதும் போதே அந்த கேப் விட்டு இந்த இடத்துல to cash அந்த மாதிரி போடுறோம், இந்த இடத்துல அமௌண்ட்டு. இப்போ இந்த கோடு நீங்கள் போட டைம் இல்லைனா கூட ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணினீங்கனாலே மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ எந்த மாதிரி ப்ரெசன்டேஷனை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க்கிங் நோட்ஸை போட்டு அந்த ஒர்க்கிங் நோட்ஸை மெயின் ஆன்சரில் கொண்டு வந்து அதோட கனெக்ஷன் கொடுக்கறது, ரெஃபரன்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாமே செய்யணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு சாப்டருக்கு ஒரு கொஸ்டினாவது ப்ராப்ளம்ஸ் வைஸ் எக்ஸாமில் நமக்கு ஸ்பீடாக எழுதுறதுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இப்போ இந்த ஸ்டடி ஷெட்யூல் அப்படிங்கிறதுல அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் டைமை நம்ம எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக படிக்கணும் அப்படிங்கிறத, எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வரோம். ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் வைஸாகவும் பார்க்க போகிறோம். குரூப் 1, குரூப் 2 ரெண்டுலேயுமே சப்ஜெக்ட் வைஸு எதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்போ இது வரைக்கும் நீங்கள் இதை படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லா பேப்பரில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்ப்போம். கான்ட்ராக்ட் ஆக்டில் கண்டிப்பாக ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வரும். அதை தவிர நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அல்லது கம்பெனிஸ் ஆக்ட்லேயோ அல்லது கிராஜுவிட்டிலேயோ அந்த மாதிரியும் இன்னொரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ கான்ட்ராக்ட் ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுவும் இம்பார்ட்டன்ட். அண்ட் இங்கே இண்டஸ்ட்ரியல் லாவில் வர்றப்ப ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஸ்கிப் பண்ணிடவே செய்யாதீங்க. அண்ட் அதே மாதிரி கிராஜுவிட்டி ஆக்டும். அண்ட் தென்
கம்பெனிஸ் ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எத்திக்ஸ் வந்து ரொம்ப சின்ன ஒரு சப்ஜெக்ட் தான். அதாவது சின்ன சப்ஜெக்ட் அப்படின்னா சின்ன செக்ஷன் தான். செக்ஷன் டி அப்படிங்கிற எத்திக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஒரு பேஜஸ் தான் கவர் ஆகும். இதை நல்லா படிச்சிட்டிங்கன்னா 10 மார்க்ஸ் ஷுவராக நம்மளால 10 மார்க்ஸுக்கு மார்க்ஸ் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸில் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். இது கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் அல்லது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், இந்த 3லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். அதில் அட்மிஷன் கம் ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், டிசொல்யூஷனாக இருக்கலாம், பீஸ் மீல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அதுவும் நல்லா படிங்க. அண்ட் மற்றபடி பிரான்ச் டிபார்ட்மெண்டல் அண்ட் இன்சூரன்ஸ் கிளைம், ஹையர் பர்ச்சேஸ், இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 டாபிக் கேட்பாங்க. பிரான்ச் டிபார்ட்மெண்டல், இன்சூரன்ஸ் அண்ட் ஹையர் பர்ச்சேஸ், இதில் குறைஞ்சது 2 டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக சம்ஸ் வரும். அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் ஷுவராக சம்ஸ் வரும். சம்ஸ் அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணுற மாதிரி, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி அங்கே கேட்பாங்க. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். இதை தவிர கன்சைன்மெண்ட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் MCQக்கும் அண்ட் சின்ன கொஸ்டின்ஸ் அதுக்கு எல்லாமே இதில் கேட்பாங்க. டாக்ஸேஷனில் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு லாஸ்ட் 2 எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு நம்ம சேனலில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், அல்லது சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, PGPP, கேபிட்டல் கெயின், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அண்ட் கிளப்பிங், செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டு, இது எல்லாத்துலேயுமே ஷுவராக ஒரு கொஸ்டின் 7 மார்க்ஸுக்கு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். மற்றபடி அட்வான்ஸ் டேக்ஸோ, அக்ரிகல்ச்சரல் இன்கமோ, அதெல்லாம் மேபி சின்ன கொஸ்டினாவோ MCQலையும் நமக்கு கவர் ஆகலாம். பட் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி MCQங்கிறது சிலபஸில் எந்த பார்ட்லேருந்து வேணாலும் எதுலேருந்து வேணாலும் கேட்கலாம். ஸோ MCQக்கு இந்த டாபிக் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இப்போ டைரக்ட் டேக்ஸ் பார்த்துட்டோம். இன்டைரக்ட் டேக்ஸில் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் என்ன அப்படின்னா லெவி அண்ட் கலெக்ஷன். இதில் ஷெட்யூல் 1, 2, 3, அப்புறம் காம்போசிஷன் ஸ்கீம், இது ரிலேட்டடெல்லாம் இங்கே பார்க்கணும். அண்ட் தென் டைம், வேல்யூ, பிளேஸ் ஆஃப் சப்ளை இம்பார்ட்டன்ட், இன்புட் டேக்ஸ் கிரெடிட், ரெஜிஸ்ட்ரேஷன், இவே பில், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அண்ட் கஸ்டம்ஸுங்கிறப்ப அது வந்து வேல்யூவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், வேல்யூவேஷன் ரிலேட்டட். அண்ட் டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸ், அசஸபிள் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற ரிலேட்டடாக சம் கேட்பாங்க. பேப்பர் 8 காஸ்ட் அக்கௌண்டிங்கில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய டாபிக் காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் டெக்னிக்கில் மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட் எல்லாமே இதில் வரும். ஸோ இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் காஸ்டிங்கில் கான்ட்ராக்ட், ப்ராசஸ், ஆப்ரேட்டிங் காஸ்டிங், ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் காஸ்ட் புக் கீப்பிங்கில் இன்டெக்ரல் அக்கௌண்டிங், நான் இன்டெக்ரல் அக்கௌண்டிங், அது ரெண்டு டைப்புமே என்னங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மற்றபடி இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் எடுக்கும்போது இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்டில் ஓவர் ஹெட் அப்போர்ஷன்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்டோர்ஸ் லெஜர், அது ரிலேட்டடாக சம், EOQ எப்படி கண்டுபிடிக்கிறது, மேக்ஸிமம் லெவல், மினிமம் லெவல். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 1 to 24 வரைக்கும் உள்ளதில் ஏதாவது ஒரு ஷார்ட் நோட் கொஸ்டின் கேட்பாங்க. முக்கியமாக மெட்டீரியல், லேபரில் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி எப்படி வேல்யூவேஷன் பண்ணணும், எதெல்லாம் இன்க்ளூடட், எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட், அது ரிலேட்டடாகவும் கண்டிப்பாக பார்க்கணும். குரூப் 2ல் பேப்பர் 9 ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். இதில் ஆப்ரேஷன் பிளானிங் இந்த டாப்பிக்கில் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் ரிலேட்டடாக சம்ஸ் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா இந்த ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலில் LPP, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அசைன்மெண்ட்டு, ஷெட்யூலிங், இந்த மாதிரி இதெல்லாமே அடிக்கடி கேட்கக்கூடிய சிமுலேஷன், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிருங்க. அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த நெட்வொர்க் டயக்ராம் எப்படி வரைகிறது, அதிலிருந்து எப்படி கிரிட்டிக்கல் பாத்து கண்டுபிடிக்கிறது, அதனுடைய டியூரேஷன், அதில் அந்த இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், ஃபினிஷ் டைம், அந்த டோட்டல் ஃப்ளோட், இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட், அது ரிலேட்டடாகவும் கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் இந்த ரொட்டீன் மேனேஜ்மெண்ட், எக்கனாமிக்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, ரொட்டீன் மெயின்டெனன்ஸ், இது ரிலேட்டடாகவும் சம்ஸை கேட்பாங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 10 கார்பரேட் அக்கௌண்டிங். இந்த கார்பரேட் அக்கௌண்டிங்கில் ஃபஸ்ட்டு இந்த ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் ரிலேட்டடாக இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ், அது எப்படி இப்போ ஃபர்ஃபீச்சர் பண்ணுறோம், அதில் இருக்கிற கேபிட்டல் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதோட ட்ரீட்மெண்ட் என்ன, அதே மாதிரி அண்டர் ரைட்டிங், அதுவும் அதில் இம்பார்ட்டன்ட். அண்டர் ரைட்டிங் அண்ட் டிபென்ச்சர்ஸ் ரிடம்ஷன் பண்ணுறப்ப அதுக்கு டிபென்ச்சர் ரிடம்ஷன் ரிசர்வ் கிரியேட் பண்ணுற ரிலேட்டடாக ப்ரொவிஷன், அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரிடம்ஷன் பண்ணுறப்ப அதுக்கான ப்ரொவிஷன் என்ன,
அது. அண்ட் தென் பைபேக், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதுக்கு எப்படி அக்கௌண்டிங் பண்ணுறோம். தென் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் இம்பார்ட்டன்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பேப்பர் 10லேயும் வரும், பேப்பர் 11லேயும் வரும். பேப்பர் 11 ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயும் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அடுத்தது பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு. இதில் முக்கியமானது இதை விட்டுட்டேன். இங்கே செகண்ட் ஸ்டடி நோட்டில் இருக்கலாம், மாடியூல் 2ல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கம்பெனிக்கு எப்படி P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் as per ஷெட்யூல் 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். என்னென்ன ஷெட்யூல் இருக்கணும், என்ன மாதிரி ஆர்டரில் போடணும் அப்படிங்கிறத ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லா பார்க்கணும். இப்போ பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸுக்கும் தனித்தனியாக ஷெட்யூல்ஸ் இருக்கும், அதனுடைய P&L பேலன்ஸ் ஷீட் அதெல்லாமே. பட் அந்த மாதிரி பெரிய கொஸ்டின் அந்த ஷெட்யூல் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். அப்படிங்கிறப்ப சின்ன கொஸ்டினாக கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ணலாம். பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி, இன்சூரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாபிக் இருக்கும், அது ரிலேட்டடாக சம்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே குரூப் 2ல் உங்களுக்கு இண்டேஎஸ் அதில் தான் இருக்குது. ஸோ இந்த இண்டேஎஸ் ரிலேட்டடாக நல்லாவே பார்த்துருங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டும் ஷியோராக நமக்கு மார்க்கு கொடுக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 5 டாபிக், 5 மாடியூல் இருக்குது. 5 மாடியூல்லையுமே ஈக்குவலாக தான் வெயிட்டேஜ் அசைன் பண்ணியிருக்காங்க, 10%, 10%, 10%. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு. நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸோ காஸ்டிங்கோ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோ இதெல்லாம் தியரி பார்ட்டுங்கிறதுல நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நம்ம இங்கே பார்க்கல. ஒன்லி இந்த ப்ராப்ளம் ஓரியன்டான டாப்பிக்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, அது எல்லாமே நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த 2 monthsல படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் த டூல்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதில் கம்பேரிட்டிவ் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 பெரிய கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வித் புக் வெயிட்ஸ் அண்ட் மார்க்கெட் வெயிட்ஸ், அது ரிலேட்டடாகவும் கொஸ்டின் நல்லா பார்க்கணும். மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன, அண்ட் தென் ஒவ்வொரு காஸ்ட் ஆஃப் கேபிட்டலும் ஸ்பெசிஃபிக்காக காஸ்ட் ஆஃப் டெப்ட், காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, அது ரிலேட்டடாலாம் ஒவ்வொரு மெத்தடில் இருந்தும் ஒரு சின்ன கொஸ்டின் ஏதாவது கேட்கலாம். தென் கேபிட்டல் பட்ஜெட்டிங். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் நிறையா மெத்தட் இருக்குது. எல்லா மெத்தடுமே என்னங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். பட் இதில் பெரிய கொஸ்டின் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப என்பிவியில் பிக் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் எப்படிங்கிறத கண்டிப்பாக படிச்சிருங்க. அடுத்தது ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அந்த ஃபைனான்சிங், பேங்க் ஃபைனான்சிங்க்கு வந்து டேண்டன் கமிட்டி நார்ம்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவும் பார்க்கணும். அதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அது இது வரைக்கும் படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிருங்க. இதில் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எல்லாம் குரூப் 1ல் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு. அண்ட் தென் கேஷ் மேனேஜ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட EOQ மாதிரி அதே ஃபார்முலாஸும் இன்னும் 1 or 2 சின்ன ஃபார்முலாஸ் தான் இருக்கும். அதுவுமே நீங்கள் ஈஸியாகவே கவர் பண்ணிடலாம். பட் அடிக்கடி இவங்க கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் கேட்குறாங்க. ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்னா டெப்டார் பாலிசி, அது எப்படி, என்ன பாலிசி நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், எத்தனை நாள் கிரெடிட் கொடுக்கலாம், அது ரிலேட்டடாக. அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளவு தேவைப்படும், அதில் டபுள் ஷிஃப்ட், அதாவது இன்னொரு ஷிஃப்ட்டும் செகண்ட் ஷிஃப்ட்டும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை அப்படிங்கிற மாதிரி சம்ஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2016 சிலபஸுடைய புக்கும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி படிங்க. ஏன்னா இந்த ரேஷியோ அனாலிசிஸ் அண்ட் தென் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், அப்புறம் இப்போ சொல்கிற இந்த கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்ஸ் வந்து 2016 கூடுதலாகவே இருக்கும். 2022 விட அங்கே கொஞ்சம் கூடுதலாக சம்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 2016 சிலபஸுடைய சம்ஸுமே நிறையாவே நம்ம கவர் பண்ணியிருப்போங்க. ஸோ அதுவுமே நீங்கள் சேர்த்து படிக்கிறது நல்லது. தென் அடுத்தது வந்து ஃபைனான்சிங் டெசிஷன் ஆஃப் அ ஃபார்ம். இதில் பார்த்தோம்னா லிவரேஜ், ஆப்ரேட்டிங் ஃபைனான்ஷியல் லிவரேஜ் ரிலேட்டடாக, அது ரிலேட்டடாக டாபிக் கண்டிப்பாக பார்க்கணும். அண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், நெட் இன்கம் அப்ரோச், அப்ரோச், நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் அப்ரோச், அதெல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அப்புறம் டிவிடெண்ட் டிசிஷன், டிவிடெண்ட் தியரியில் வால்டர் மாடல் அடிக்கடி கேட்கக்கூடிய மாடலாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டாபிக் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்காக இருக்கும்போது இதெல்லாம் இது வரைக்கும் படிக்காமல் இருந்தீங்கன்னா, நேராக படிக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அக்டோபர் மந்தில் இதெல்லாமே கவர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் லாஸ்ட் 2 எக்ஸாம்ஸ் உடைய கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ மார்க்ஸ் கேட்டிருக்காங்கிறதும் டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் ABC
கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங்லேயும் கண்டிப்பாக கொஸ்டின் ஒரு 2-3 கொஸ்டினாக நம்ம கண்டிப்பாக வருது. அது மார்ஜினல் காஸ்டிங், அதோட அப்ளிகேஷன், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கும் இம்பார்ட்டன்ட் தான். பட்ஜெட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸில் அண்ட் தென் டெசிஷன் தியரியில் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் பாஸ்ட் 2 எக்ஸாம்ஸில் ஸோ இந்த ஒவ்வொரு செக்ஷனில் இருந்தும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம். அதனால் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் எல்லா டாப்பிக்குமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம பார்க்குறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். ஏன்னா குரூப் 1ல் மார்ஜினல் காஸ்டிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், பட்ஜெட்டரி கண்ட்ரோல் எல்லாம் நீங்கள் படித்தது தான். ஸோ மோரலஸ் அது அப்படியே தான் திரும்பி வரப்போகுது. ப்ளஸ் இந்த மார்ஜினல் காஸ்டிங் ரிலேட்டடாக சம்ஸ் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சம்ஸ் வந்து இதில் இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் இதுலேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2016 சிலபஸில் நிறையாவே சம்ஸ் இருக்கும். அதுவும் மறக்காமல் ரெஃபர் பண்ணி படிங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு சிஎம்ஏ இன்டரில் குரூப் 1 அண்ட் குரூப் 2ல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 2 months ரிமைனிங் 2 monthsல என்ன மாதிரி மெட்டீரியல்ஸை என்ன மாதிரி ஷெட்யூலில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்ன மெட்டீரியல்ஸை ரெஃபர் பண்ணணும், அதுக்கு எதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். அதோட ஸ்டடி ஷெட்யூல் அக்டோபர் மந்தில் என்னென்னலாம் விட்டு போனதெல்லாம் நம்ம திருப்பி படிக்கணும், அதோட படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணணும். அண்ட் நவம்பர்லேயும் ரிவிஷன் கொடுக்கணும். நவம்பர் லாஸ்ட் 2 வீக்ஸில் ரொம்ப குவிக்காக ஒரு ரிவிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டடி ஷெட்யூலுங்கிறதுல டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு பெரிய கொஸ்டின் ரிலேட்டடாக மட்டும்தான் நம்ம இங்கே பார்த்தோம். ஏன்னா எம்சிக்யூக்கும் தியரிக்கும் நம்மளால் இது அப்படிங்கிறத நம்ம ஷேராக சொல்ல முடியாது. எம்சிக்யூ ஃபுல் சிலபஸ்லேருந்து எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். தியரி கொஸ்டின்லாம் பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்குறப்ப அடிக்கடி ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸை நீங்கள் அது திருப்பி ரெஃபரன்ஸ்க்கு படிச்சுக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது வரைக்கும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா அல்லது இன்னும் அதை ஃபுல்லாகவே கவர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணின இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை அக்டோபர் மந்தில் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸோ படிச்சுட்டு நவம்பரில் ரிவிஷன் பண்ணிங்கன்னா எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.